தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு இவங்க தான் காரணம்னு சிபிஐ அதிகாரிகள் முன்னாடி போட்டு உடைச்சிருக்காங்க தாவேக நிர்வாகிகள். என்ன நடந்தது இந்த தொகுப்புல பார்க்கலாம். செப்டம்பர் 27 கரூர்ல தாவேக தலைவர் விஜய் தன்னோட சுற்றுப்பயணத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் பலியான அந்த துயர சம்பவத்தை தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் கரூர்ல தங்கியிருந்து இந்த சம்பவத்துல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்னு இந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய ஒவ்வொருத்தரையும் நேர்ல கூப்பிட்டு விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இந்த சூழல்ல கடந்த 24ஆம் தேதி தாவேக நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் மற்றும் தாவேக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் இவங்க எல்லாருமே சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறாங்க. தொடர்ந்து இந்த விசாரணை 25ஆம் தேதி நடைபெறுது. இந்த விசாரணையில சிபிஐ அதிகாரிகள் இந்த நிர்வாகிகளை நோக்கி இந்த சம்பவ இடத்துக்கு விஜய் ஏன் தாமதமா வந்தாரு, மொத்தத்துல இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணது யாரு, இந்த மாதிரியான தொடர்ச்சியா நிறைய கேள்விகளை கேட்டதா சொல்லப்படுது. தொடர்ந்து இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வர்ற நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அதுல அவரு இந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்க, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும், அது வரைக்கும் தாவேகா தொடர்ந்து போராடும். இந்த விசாரணையின் போது நாங்க எங்களுக்கு இருக்க சந்தேகத்தை சிபிஐ அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருக்கோம், தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுப்போம் அப்படின்னு பேசியிருந்தாரு. தொடர்ந்து அவர்கிட்ட கரூர் சம்பவ இடத்துக்கு விஜய் தாமதமா வந்ததுதான் முக்கிய காரணம் அப்படின்னு பேசப்பட்டு வருது அப்படின்ற கேள்வியை முன் வச்ச போது அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்த பிரச்சார வாகனம் இன்ச் பை இன்ச்சா போனது. ஏன்னா தொண்டர்கள் அந்த அளவுக்கு கூட்டமா இருந்தாங்க, அதையெல்லாம் ரெகுலேட் பண்ணி கொண்டு போறதே பெரிய சவாலா இருந்துச்சு அப்படின்னு இந்த சம்பவத்துக்கு, அதாவது அந்த சம்பவ இடத்துக்கு விஜய் தாமதம் வந்ததுக்கு இதுதான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. இந்த விசாரணையில தாவேகா நிர்வாகிகள் தங்களுக்கு சிலருமே சந்தேகம் இருப்பதா சிபிஐ அதிகாரிகள்கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. அதை பிரதிபலிக்கும் வகையில தான் நிர்மல்குமாரும் செய்தியாளர் சந்திப்பின் போது தங்களுடைய சந்தேகத்தை சொன்னதா வெளிப்படுத்தியிருக்காரு. இவங்க யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இவங்க செந்தில் பாலாஜி, அதாவது திமுக எம்எல்ஏவா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய பேரை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டு வருது. ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேகாவினர் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவருடைய பெயரை குறிப்பிட்டு சில கான்ஸ்பிரசி தியரிகளை முன் வச்சு தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது அவங்க அவருடைய பேரை சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பேசப்படுது. இப்போ இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் சிபிஐ அதிகாரிகள் இன்னும் விஜயை விசாரிக்கவே ஆரம்பிக்கல. அவங்க சிபிஐ அதிகாரிகள் சீக்கிரமே விஜய்க்கான அந்த சம்மன் அனுப்பி அவரையும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் அப்படின்னு பேசப்பட்டு வருது. அப்படி விஜயும் விசாரணைக்கு வரும்போது அவரும் இதை ஆமோதிக்கும் வகையில அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவருடைய பேரையே சொன்னாங்கன்னா அதன் அடிப்படையில சிபிஐ அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவரை விசாரிக்கிறதுக்காக அவருக்கும் சம்மன் அனுப்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு வருது. இதை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தனக்கு சாதகமா பயன்படுத்தி செந்தில் பாலாஜியை பலவீனப்படுத்த திட்டமிட்டு வருவதாகவும் பேசப்பட்டு வருது. காரணம், அதிமுகவுடைய கோட்டையை அறியப்படுற கொங்கு மண்டலத்துல திமுகவுடைய வெற்றிக்கான முக்கிய நபரா இருக்கக்கூடியவர் தான் செந்தில் பாலாஜி. அவரை பலவீனப்படுத்துறதுக்காக ஏற்கனவே பாஜக அமலாக்கத்துறை மூலமா வழக்கெல்லாம் தொடுத்தாங்க. அந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கு. இந்த முயற்சிகள்லாம் முறியடிச்சு இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி ஒரு செல்வாக்கு மிக்க நபரா கொங்கு மண்டலத்துல இருக்காரு. அதனாலேயே இந்த கரூர் விவகாரத்தை பயன்படுத்தி அவரை விசாரணைக்கு உட்படுத்தி அவருடைய பெயரையும் இதுல சேர்த்து விட்டு அவரை பலவீனப்படுத்தலாம், இதன் மூலமா திமுகவையும் பலவீனப்படுத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டு வருது. என்ன நடக்க போகிறது, சிபிஐ விசாரணைக்கு விஜய் வருவாரா, செந்தில் பாலாஜி வருவாரா, இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விவகாரத்துல உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.